மெதுவாக நடப்பவன், ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். தன் தவறுகளிலிருந்து மட்டும் கற்றுக்கொள்பவன் முட்டாள். பிறரின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்பவன் புத்திசாலி. தவறான கூட்டத்தில் இருப்பதை விட தனியாக இருப்பதே அறிவுடைமை. பெரும்பான்மையை பின்பற்றாதே, சரியான பாதையை பின்பற்று. 2 விஷயங்கள் உன்னை வரையறுக்கின்றன. உன்னிடம் எதுவும் இல்லாதபோது காட்டும் பொறுமை, எல்லாம் இருந்தபோது காட்டும் மனநிலை. மனப்பாங்கு, முதிர்ச்சி, சிந்தனை வெளித்தோற்றத்தை விட அதிகமாக கவர்ச்சியானவை. வாழ்க்கை ஒரு பயணம், அது ஓட்டப்போட்டி அல்ல. கடின காலங்கள் உன்னை சோதிக்கும், கொல்லாது. நான் நல்லது செய்தால் நன்றாக உணர்கிறேன், தீமை செய்தால் மோசமாக உணர்கிறேன். அதுவே என் மதம். அனுபவமே எல்லாவற்றிற்கும் ஆசிரியன். அசாத்தியம் என்ற சொல் முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே இருக்கும். அகந்தைகளுடன், குறுகிய மனங்களுடன் போராட எனக்கு நேரமில்லை. கோபப்படுவது சரி, கொடூரமாக இருப்பது ஒருபோதும் சரியில்லை. அமைதியாக உழை, உன் வெற்றியே சத்தமாக பேசட்டும். கருணையாயிரு, மகிழ்ச்சியாயிரு, இரண்டுமே உன் ஆன்மாவுக்கு அமைதியை தரும். எல்லா புயல்களும் உன் வாழ்க்கையை குலைக்க வருவதில்லை. சில புயல்கள் உன் பாதையை சுத்தப்படுத்த வருகின்றன. தவறுகள் அனுபவத்தை அதிகரிக்கின்றன. அனுபவம் தவறுகளை குறைக்கிறது. கடின காலங்கள் எப்போதும் உண்மையான நண்பர்களை வெளிப்படுத்தும். கோபமாக இருக்கும்போது பதில் சொல்லாதே. மிக மகிழ்ச்சியில் இருக்கும்போது வாக்குறுதி அளிக்காதே. வருத்தத்தில் இருக்கும்போது முடிவு எடுக்காதே. தலைவர்கள் மக்களை வற்புறுத்தி பின்தொடரச் செய்வதில்லை. அவர்களை ஒரு பயணத்திற்கே அழைக்கிறார்கள். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ கவலைப்படவில்லை என்றால் நீ வெற்றியின் முதல் படியை ஏற்கனவே கடந்து விட்டாய். சொற்கள் பொய் சொல்லலாம், செயல்கள் எப்போதும் உண்மையை சொல்வது. வெற்றி தனிப்பட்ட முறையில் உன்னை அணைத்து கொள்கிறது. தோல்வி பொது இடத்தில் அறைகிறது. அதுதான் வாழ்க்கை. அர்த்தமற்ற பேச்சை விட மௌனம் எப்போதும் மேல். வலிமையாக இருக்க விரும்பினால் தனியாக இருப்பதை களிப்புடன் அனுபவிக்க கற்றுக்கொள். நேர்மறை சிந்தனையாளர் ஒருவரை எந்த விஷமும் கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனையாளரை எந்த மருந்தும் காப்பாற்ற முடியாது. அதிகமாக சிந்திப்பதே மகிழ்ச்சியின்மையின் மிகப்பெரிய காரணம். உன் எண்ணங்களை தூய நீரை விட சுத்தமாக வைத்துக்கொள். நம்பிக்கை மனதை உருவாக்கும். எல்லாவற்றிலும் ஏதாவது நல்லதை பார்க்க உன் மனதை பயிற்சி செய். மனம் ஒரு அழகான பணியாள், ஆனால் ஆபத்தான எஜமானன். ஒருவரின் மனதை அறிய அவர்களின் சொற்களை கேள். இதயத்தை அறிய அவர்களின் செயல்களை பார். மனிதன் மனதில் எண்ணி நம்பக்கூடிய எதையும் அவன் சாதிக்க முடியும். உள்ளிருந்து ஒளிர்பவர்களுக்கு வெளிச்ச ஒளி தேவையில்லை. முதியும் ஞானியும் ஆக வேண்டும் என்றால் முதலில் இளமையும் முட்டாள்தனமும் அனுபவிக்க வேண்டும்.